பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். பல நாட்களாக உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினாலோ அல்லது மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனையினாலோ பாதிக்கப்பட்டு சுகவீனமாக இருக்கிறீர்களா? எப்பொழுது என்னுடைய சுகவீனம் சுகமாக மாறும்? எப்பொழுது என்னுடைய பலவீனம் பலமாய் மாறும்? எப்பொழுது என்னுடைய வியாதியின் தீவிரம் குறையும்? எப்பொழுது இந்த நோய் நொடிகள் எல்லாம் என்னை விட்டு மறையும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை பார்த்து காத்து கொண்டிருக்கின்றீர்களா? தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். ஏசாயா 58:8 ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும்? அதே அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்கிறது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்தப்பட்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லிவிட்டு, அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று வசனம் வருகின்றது. எனவே நீண்ட காலமாக உடல் ரீதியான பிரச்சனைகளோ மன ரீதியான பிரச்சனைகளோ இருக்கின்ற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் சொல்லுகின்றார், பசி உள்ளவனுக்கு உன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, ஆடை இல்லாதவனுக்கு உன்னுடைய ஆடையை கொடு, துரத்தப்பட்டவர்களை சேர்த்துக்கொள். அதாவது கஷ்டப்படுகிற மனிதர்களுக்கு உதவி செய், நற்கிரியைகளை செய். அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். சங்கீதம் 41:1-3 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாய் உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். எனவே சிறுமைப்பட்டவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து வாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுவார், உங்கள் சுகவாழ்வை சீக்கிரத்திலே துளிர்க்கச் செய்வார். குழந்தை இல்லாமல் இருந்த ஆபிரகாம் சாராள் தம்பதிகளுக்கு கர்த்தர் சுகவாழ்வை துளிர்க்கச் செய்து சந்ததிகளை தலைக்கச் செய்தாரே, அதே போல கர்த்தர் உங்களுக்கும் குழந்தைகளை கொடுத்து உங்கள் சந்ததிகளையும் தலைக்கச் செய்வார். வியாதியின் படுக்கையிலே இருந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சுகவாழ்வை துளிர்க்கச் செய்து 15 ஆண்டுகள் ஆயுசு நாட்களை நீடித்து கொடுத்தாரே, அதே போல தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய மரண வியாதி படுக்கையை மாற்றி நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்குவார். நேபுகாத் நேச்சர் மனநலம் பாதிக்கப்பட்டவனாய் ஒரு கால்நடையை போல புல்லை மேய்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே சுகவாழ்வை துளிர்க்க செய்து புத்தி தெளிவை உண்டாக்கி மறுபடியும் அவனுடைய ஸ்தானத்திலே வைத்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சுகவாழ்வை துளிர்க்க செய்து மன ரீதியான எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை பழைய நிலையிலே நிலைநிறுத்துவார். 12 வருடமாக உதிரப்போக்கினால் சுகவீனமாக இருந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயோட வாழ்க்கையில கர்த்தர் சுகவாழ்வை துளிர்க்க செய்து வேதனை நீங்கி சமாதானம் உண்டாகும்படி செய்தாரே, அதே போல பல ஆண்டுகளாக இருக்கின்ற உங்களுடைய வியாதிகளையும் கர்த்தர் முற்றிலுமாய் சுகமாக்கி உங்கள் வேதனையெல்லாம் நீக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நிச்சயம் உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமென். அல்லேலூயா.